உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களின் ஜி கோபால் பேசுகிறேன். சுவிக்ஸா டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பை பற்றி பேச போறோம்னா, மாத பலன்கள். இந்த மாத பலன்கள் வரிசையில் மேச ராசிக்கு பேசுறோம். அப்ப இந்த ஏப்ரல் மாத பலன்களாகப்பட்டது மேச ராசிக்காரருக்கு, மேச ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம தெளிவா பேச போறோம். அப்போ மேசராசி, மேசராசிக்கு இதற்கு முன்னாண்ட போன மாதத்துல எல்லாமே குரு உச்ச பலத்துல இருந்தாரு. அதையும் தாண்டி கும்பத்துல சனியோடு சேர்ந்திருந்தாரு. இப்ப அந்த சனியையும் தாண்டி குருவுடைய வீட்டுல இருக்கிறாரு செவ்வாய் பகவான், உங்களுடைய ராசிநாதன். அந்த செவ்வாய் பகவானோடு சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறாரு. அந்த சுக்கிரனோடு புதனும் இணைஞ்சிருக்கிறாரு. அந்த புதனோடு ராகுவும் இணைஞ்சிருக்கிறாரு. அப்ப இந்த 4 கிரகங்கள் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் எல்லாமே இருக்கிறாங்க. அப்ப உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அப்ப இந்த 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் ஆகப்பட்டது ஆட்சியா இருக்கிறாரு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா குரு பகவானும் உங்க ராசியிலே இருக்கிறாரு. அப்ப இந்த மாத கிரக அடைவுகளை நாம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, போன மாசம், அதுக்கு முந்தின மாசம், அதுக்கு முந்தின மாசம், இதை எல்லா மாதங்களையும் விட இந்த மாதம் ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்க இருக்கிறீங்க. எப்படி சார் அப்படி சொல்றீங்க? நாங்க நீங்க போன மாசம் உச்சமா இருக்குன்னு சொன்னீங்க. எங்களுடைய ராசிநாதன் திருப்தி இல்லை. அது போக சனியோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறாங்க. சனி ஆட்சி பெற்ற சனியுடன் செவ்வாய் சேர்ந்திருக்கும் காலகட்டத்திலுமே நாங்க வளர முடியல. அப்ப இந்த கிரகங்களாகப்பட்டது மாத பலன்கள், கோல்சார பலன்கள் மூலியமாக இந்த கிரகங்களுடைய நகரை வச்சு நம்ம பலன் சொல்றோம். அப்ப அந்த பலன்களாகப்பட்டது உங்களுக்கு சரிவர அமையல அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம ஜாதகம், அதாவது நீங்க பிறக்கும் போது நீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்க அதை வச்சு ஒரு ஜாதகம் எழுதியிருப்பாங்க. அந்த ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள், இப்ப என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதை நீங்க ஒரு முறை உங்க ஜென்ம ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுத்து பாருங்க. அப்ப நீங்க எது செய்யறதாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தினுடைய துணையோடு செய்யுங்க. அப்ப அந்த ஜாதகத்தினுடைய பலன் நல்லா இல்லாமல் இருந்தால், இப்ப நான் சொல்லக்கூடிய பலனும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்துல அந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசையோ புத்தியோ உங்களுக்கு திருப்தியாக இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கறதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோல்சார பலன்களும் அது கூட சேர்ந்து கை கோத்து உங்களுக்கு 50% 60% நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா, இந்த கோல்சார பலன்களும் சேர்த்து 80% 90% நல்லா வேலை செய்யும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ராஜாமான வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல, யாருடைய வீட்டுல, குரு பகவானுடைய வீட்டுல உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறாங்க. அது போக உங்களுடைய வீட்டுல யார் இருக்கிறாங்க, குரு இருக்கிறாங்க. அப்ப அந்த குருவும் செவ்வாயும் கிரக பருவத்திலே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது உங்களுடைய ராசிநாதன் குருவுடைய வீட்டுல இருக்கிறாங்க, குரு உங்க வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப இந்த 2 கிரகங்களும் அவங்க வீட்டை மாத்தி இருக்கிறாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டா அவங்கவுங்களுடைய சொந்த வீடு ஆட்சி வீடா கணக்காயிரும். அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல தான் நீங்க இப்ப இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். அப்ப மேச ராசிக்காரங்க அவங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருப்பதால் கண்டிப்பாக நீங்க கடந்த காலங்களில் நான் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரல, நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போச்சு, நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே லாஸ் ஆயிருச்சு, எனக்கு பிசினஸ்லயும் முன்னேற்றம் இல்லை,
நடைமுறை வாழ்க்கையிலும் திருப்தி இல்லை, குடும்ப வாழ்க்கையிலும் சந்தோஷம் இல்லை. இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் இப்ப கிரகங்கள் இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போறாங்க. அப்ப அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் 5ஆம் இடத்தை பார்க்கறாங்க, 7ஆம் இடத்தை பார்க்கறாங்க, 9ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப அந்த 3 ஸ்தானங்களும் திரிகோண ஸ்தானங்கள். 1, 5, 9 திரிகோண ஸ்தானங்கள். அப்ப 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்படி பார்த்து உங்களை கண்ட்ரோலா வச்சிருக்கிறார். உங்களை பார்க்கணும் கீழே விழுகிறதுக்கு விடாமல், உங்களுக்கு தசா புத்தி கெட்டிருந்தா கூட பரவாயில்ல, உங்க ஜென்ம ஜாதகத்தை நடக்கக்கூடிய தசா புத்திகள் கெட்டிருந்தாலும் இந்த குரு பயிற்சி, இந்த குரு இருக்கக்கூடிய ஸ்தானம், அது பார்க்கக்கூடிய பார்வையினால மேசராசிக்காரருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக குரு பகவான் உங்களை கீழே விழுகிறதுக்கு விட மாட்டாரு. அதே சமயத்துல உங்க ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த குருவுடைய பார்வை பலன் உங்களுக்கு வெகு வேலை செய்யும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க உயர்ந்த அந்தஸ்துக்கு போகலாம், ஒரு செல்வந்தராகலாம், ஒரு செல்வாக்கான நிலைக்கு வரலாம். இது 5ஆம் இடத்து குரு பார்க்கறதுனால உருவாகக்கூடிய பலன். 7ஆம் இடத்து குரு பார்க்கறாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கலஸ்தர ஸ்தானம் அப்படிங்கிறது அந்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா தோஷங்களும் விலகி அந்த கலஸ்தர ஸ்தானம் வேலை செய்யும். அப்ப அதே சமயத்துல இப்பவும் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சமாயிருக்கிறாங்க. அப்ப அந்த உச்ச பலம் பெற்று இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு அந்த சுக்கிர பகவான் துணையாக இருந்து உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகளை, திருமண வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பாரு. அப்போ மேசராசியில பிறந்தவங்க யாருக்கு எல்லாமே திருமணம் ஆகலையோ அவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக திருமணங்கள் நடக்கும், நிச்சயங்கள் நடக்கும். நீங்க போய் பொண்ணு பார்ப்பீங்க, பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அந்த சந்தோஷங்கள், அந்த மனநிலைகள் உருவாகும். அதே சமயத்துல அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கும். அப்ப இது மாதிரி 2 மனங்கள் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். இந்த மாதிரி காலகட்டங்கள் இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல உங்களுடைய ராசிக்கு 3, 6, 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உச்ச பலம் பெற்று இருப்பதால் கண்டிப்பாக நீங்க நல்ல வீடு கட்டலாம். வீட்டுக்கு வீடே இல்லை, அந்த வீட்டுக்கு தேவையான ஒரு பூமி வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக அந்த பூமியை வாங்கலாம். இத்தனை வருட காலங்கள் ஆகப்பட்டது நான் அந்த பூமி இல்லாமல், நான் எனக்கு சொந்த வீடு இல்லாமல் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், எனக்கு வாடகை கட்டி 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 எனக்கு போதும் போதும் ஆகி போச்சு, எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கிறவங்க, 3 வருஷமா 5 வருஷமா புலம்பிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கண்டிப்பாக இடம் வாங்கிடுவீங்க. அதுல நீங்கள் ஒரு புது மனை கட்டி சந்தோஷமாக குடியேற போறீங்க. உங்க மக்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம், உங்களை பெற்றவர்களுக்கும் அது சந்தோஷமாக திகழப் போகிறது. அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது, அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது, அந்த புதன் பகவான் உங்களுக்கு 3, 6 கூடிய கிரகம் புதன் பகவான். அந்த புதன் பகவானும் சுக்கிரனோடு சேர்ந்து குருவுடைய வீட்டுல நேச்சமாக இருந்தாலும் அந்த குருவும் செவ்வாயும் கிரக பரிவர்த்தனை ஆனதுனால கண்டிப்பாக அந்த புதன் பகவான் நேச்ச பங்க ராஜயோகம் அடையிற மாதிரிதான் கணக்கு. அப்ப அந்த புதன் பகவானும் ராகுவோடு இணைகிறாங்க. அந்த புதனுக்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் ராகு பகவான் தான். அப்ப அந்த புதனும் ராகும் ஒன்றாக இணைவதால் அந்த 3ஆம் இடம் என்பது சகோதர ஸ்தானங்கள். அப்ப அந்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். சகோதரரும் நீங்களும் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம், ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம், இப்படி நினைச்சாலும் முடியும். அப்ப சகோதரர் நீங்களும் நல்லா இருப்பீங்க. அது போக உங்களுக்கு தூர பிரயாணங்கள் நல்லா இருக்கும். அப்ப அந்த 6ஆம் இடம் என்பது சத்துரு ஸ்தானம். அந்த சத்துருக்கள் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க.
அப்ப அந்த சத்துருக்கள் உங்களை விட்டு விலகிடுவாங்க. அப்ப அந்த சத்துருக்களாலேயே உங்களுக்கு நன்மை நடக்கும். சத்துருக்களாக இருந்தவங்க உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இது போக உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல. அப்ப அந்த சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மையைத்தான் செய்வாரு, நல்லதைத்தான் செய்வாரு, நல்ல ரூட்ல உங்களுக்கு கொண்டு போவாரு. உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல எல்லா விஷயத்திலுமே ஒரு லாபம் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு அனுபவிக்க செய்வாரு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த மாசத்துல உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதானா? எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. இந்த கேது பகவானும் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு கெட்ட பாதையில போகாமல், கெட்ட விஷயத்தில் நீங்க சிக்கிக்காமல், கண்டிப்பா நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் தான் அந்த கேது பகவான் இருக்கிறாரு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், முருக கடவுளர். அப்ப அந்த முருக பகவானை, திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வந்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும். எண்ணிய காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக கடந்த காலங்கள்ல நான் ஏன்டா பிறந்த, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை மாறாதா அப்படின்னு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு செத்து போயிடலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மறு ஜென்மம் கிடைச்ச மாற. அப்ப இந்த மாசத்துல இருந்து உங்களுடைய தலையெழுத்து மாறப்போகிறது. கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. மேசராசிக்காரங்களே கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. மேசராசியில பிறந்த பெண்களும் கண்டிப்பாக அவங்க அந்த குடும்ப பாரத்தை சுமந்துட்டு கணவனால திருப்தி இல்லாம மக்களையும் வளர்த்து ஆளாக்கிட்டு இது மாதிரி ஒரு சிரமத்துல வாழ்ந்துட்டு இருந்தா உங்களுக்கு கணவனும் உங்களுக்கு கை கொடுப்பார். அந்த கணவன் மூலியமாக திருப்தி கிடைக்கும். அந்த கணவனுடைய குடும்பமாகப்பட்டது உங்களுக்கு எகென்ஸ்டா இருந்தாலும் அவங்களும் வந்து பார்க்க போனா கொஞ்சம் மனசு மாறி கொஞ்சம் எல்லாருமே ஒட்டுக்கா சிறப்பா வாழக்கூடியதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த கணவரும் நீங்களும் தனிப்பட்ட குடும்பத்துக்கு தனி குடித்தனம் போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இது கண்டிப்பா நடக்கும். அப்ப நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஜென்ம ஜாதகத்துல நீங்க ஏதாவது உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.